முதலாக சயனைட் அருந்தி மரணமடைந்த வீரன் என்றால் அது தியாகி சோமன் தான். தியாகி சோமனுடைய அந்த நாமம் என்றைக்கும் இருக்க வேண்டும். அது தமிழ் மக்களினுடைய போராட்டத்துக்கு என்றைக்கும் வலிச்சேர்ப்பதாக இருக்கும். ஆகவே அவனுடைய நினைவு நாளை அனுஷ்டிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த இடத்தில் நான் வேண்டுகொள்ள விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். செல்வரட்னம் தனுவன், போராளிகள் நலம்புரி சங்கம். எதிர்வருகின்ற 5ஆம் தேதி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய 51வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உரும்புராயில் இருக்கின்ற அவரது நினைவு தொகுதியிலே போராளிகள் நலம்புரி சங்கமும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய ஏற்பாட்டிலும் தமிழ் தேசிய நினைவேந்தலாக 5/6/2025 மாலை 4 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடாத்தப்படுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பொன் சிவகுமாரனுடைய தமிழ் தேசிய நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகள் அனைத்துடைய பிரதிநிதிகள் அனைவரையும் கலந்து நினைவேந்தலில் உணர்வெழுச்சியுடன் பங்கு கொள்ளுமாறு உங்களிடம் அன்பிருமையோடு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இம்முறை வழமை போன்று போன வருடமும் மாலை நேரமே இந்த நிகழ்வுகள் நடாத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த முறையும் மாலை 4 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து இப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் மற்றும் சிவகுமாரன் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. எனவே அனைவரும் அரசியல் கட்சிகள் பேதமின்றி அனைவரும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புரிமையோடு வேண்டியிருக்கின்றோம். நன்றி. போராளிகள் நலம்புரி சங்கம் துடன் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம். நன்றி.